சும்மா இப்படியே காலார இப்படி வந்து இளைப்பாற வந்தேன். அப்படியே இங்க பக்கத்துல அப்படியே சும்மா அப்படியே ஜஸ்ட் வாக்கிங் வந்தேன். ஆமா ஆமா வா 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 தம்பி வா தம்பி. நம்ம ஆனந்த ராகத்துல நீங்க இன்ஸ்பெக்டரா போலீஸ்? ஆமா 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 ஆமா. நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால கேட்க முடியாது போயிடுச்சுன்னா. கேளு தம்பி. ஒண்ணும் இல்ல, இப்போ நீங்க இந்த சினிமால வந்து காமெடியா கலக்குன்னு கலக்கிருக்கீங்க. எப்படி வந்தீங்க? இது சினிமாவோட கஷ்டம் என்ன? இது எப்படி எப்படிலாம் நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணிருக்கீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லைன்னா. எவ்வளவு பேர் சினிமா வாய்ப்பு தேடி வந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் அமையறது இல்ல. ஆனா அண்ணன் பேர் சொன்னா எல்லாருக்குமே தெரியுதுன்னா அதை நான் அங்கேயே கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு வாய்ப்பு இல்ல. அது மாத்திரம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க சின்ன வயசுல இருந்து என்னென்ன பண்ணீங்க, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க விவசாயின்னு கேள்விப்பட்டேன் நானு. அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்றேன். இப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல, சென்னைக்கு வந்து எல்லாருமே நடிக்க வருவாங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஒரு 1000 பேர் நடிக்க வந்தாங்க நினைச்சிட்டு இருப்பான். ஆமாண்ணா. ஒரு 500 பேர் வந்து நடிக்கலாமா யோசிப்பான். ஒரு 300 பேர் அங்கிருந்து ட்ரெயின் ஏறி வருவான். கண்டிப்பா கண்டிப்பாண்ணே. ஒரு 200 பேர் சுத்திக்கிட்டு இருப்பான். அதுல ஒரு 10 பேர் சினிமாக்குள்ள நுழைவான். அதுல 2-1 அந்த வடிவேலு, விவேக், நம்ம கஞ்சா கருப்பு, இந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்கல்ல, அது மாதிரி அதே மாதிரி முத்துக்கள் மாதிரி அது ஸ்டார். ஆமாண்ணே வருவாங்க. அது மாதிரி நான் வந்து நடிக்கிறதுக்கெல்லாம் வரல தம்பி சென்னைக்கு. ஓகேண்ணா. நான் வந்து பிறந்தது வந்து என்னன்னா சிவகங்கை மாவட்டம், இந்த வயல்சேரி சிவனாங்குளம், ஒரு சின்ன குக்கிராமம். அருமையான இடம் அது. இருக்கிறேங்க. நான் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா கரண்டே கிடையாது. நான் படிக்கிற காலத்துல நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். கூரை வீட்டில் அரிக்கன் லைட்டில் வச்சு தான் படிப்பேன். நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு படிப்பு மேலே ரொம்ப ஆர்வம். அங்கே வந்து வயல்சேரியில் ஒரு யூனியன் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் திருப்புவனம், அங்கேருந்து ஒரு 10 மைல் நடந்தே படித்தேன். 10 மைல். காலையில் 6 மணிக்கு புறப்பட்டா பைய தூக்கிட்டு 9:30 மணிக்கு ஆகும். 3.5 மணி நேரம் நடப்பான். திருப்பி ஸ்கூலில் போய் திருப்பி சாயங்காலம் 5:30 மணிக்கு ஸ்கூல் விட்டால் 8 மணிக்கு தான் வருவான். இப்படி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அப்போலாம் வந்து 11+1, அதாவது 11 கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா கூட சொல்லுவாங்க பியூசி வந்து 11 முடிச்சுட்டு 10+1 11 முடிச்சுட்டு பியூசி நான் பிஎஸ்சி பிசிக்ஸ். வெரி குட். மதுரை தியாகராஜா காலேஜில் படிச்சேன். இல்ல மக்களே இதை கவனிச்சிங்க, அண்ணன் அந்த காலத்திலே வந்து டிகிரி ஹோல்டர். ஆனா டிகிரி ஹோல்டரா இருந்தும் சினிமா மேல ஒரு பற்றுல இந்த சென்னைக்கு வந்து அவர் படாத கஷ்டம் கிடையாது. அது ஆனா அந்த பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அண்ணனை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் நேர்ல இருந்து பார்த்துருக்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்க வந்து 1981 இருந்து சென்னையில வந்து செட்டில் ஆனேன். எனக்கு நானும் என் மனைவி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க. வேலைக்காகத்தான் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அப்புறம் நான் வந்து இந்த கோஆப்டெக்ஸில் வந்து வேலைக்கு வந்தேன். அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 10 வருஷம் இங்கே இருந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமுறை கிருஷ்ணராவையோட நட்பு கிடச்சிது. சினிமாவை அப்படி தான் ஆரம்பிச்சு. சினிமா ஆரம்பித்து ஒரு 2-3 படங்கள், நம்ம ஓட்டப்பந்தயம், அதை அப்படி சின்ன சின்ன படங்கள் பண்ணேன். அப்புறம் வந்து உப்மா கம்பெனியில் மாட்டிக்கிட்டேன். இதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு விஷயம், எந்த நடிகனாக இருந்தாலும் இந்த கவுண்டமணி என்ன சொன்னார், நான் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தேன், ஒருத்தன் குறுக்க வந்தான், நீங்கள் எங்கே போகிறேன் சினிமா, என்னைய வந்து சந்திக்காமல் நீ போயிருக்க முடியாதுன்னா. அப்புறம் இன்னொருத்தன் வந்தான், நான் என்னையும் சந்திக்க முடியாது போகிறேன். 3வது வந்து என்ன பார்க்க அப்படின்னா, வந்து அவமானம். சொன்னது வந்து அவமானம். 2வது வந்து என்ன சொல்கிறான், வாய்ப்பு. 3வது வெற்றி. அப்படி கவுண்டமணி என்ன சொல்கிறார். அது மாதிரி நான் வந்தவொடனே உப்மா கம்பெனியில் மாட்டிக்கிட்டேன். உப்மா கம்பெனியில் மாட்டி ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி அப்புறம் தான் சினிமா என்னான்னு தெரிஞ்சு. அப்புறம் சினிமா ஒரு நண்பர் மூலியமா, பம்மல் ரவின்னு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஐயா வீரப்பன் மூலியமா அப்படியே காமெடி போயிட்டு சாது படம், பி வாசு டைரக்ஷனு, அர்ஜுன் ஹீரோ, இந்த மாதிரி பெரிய படம். ஃபஸ்ட்டு படமே அண்ணன் கவுண்டமணியோட காம்பினேஷன். ஆனால் இப்போ நீங்கள் கவுண்டமணி அண்ணன் சொன்ன உடனே நம்ம கண்டிப்பாக இதை நான் கேட்டாகணும். அவர் கூட நீங்க நடிச்சதுல அவங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க. ஏன்னா அவர் வந்து அவர் இருக்கிற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி அண்ணாவை பொறுத்த வரையும் அந்த இடமே ஒரே கதை ஜாலியா ஆயிடும் சொல்லுவாங்க. ஆனா அதை நான் பார்த்தது இல்லை. அண்ணன் அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தம்பி கட்டாயம் சொல்றேன். ஓகேண்ணா. என்னை வந்து கல்லிடைக்குறிச்சின்னு ஒரு ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க ஒரு பெரிய தோப்புமா வந்தப்போ கரெக்டா ஒரு 12 மணி லஞ்சு ஒரு 1/2 hour 1 hour இருக்கும்போது என்னை கொண்டு போய் நிறுத்துறாங்க. நல்லா முடிச்சு போட்டு பனையேறி கேரக்டர், பனையேறி நாடாத கேரக்டர்.
எங்களை கொண்டு போய் போட்டுறாங்க. முத போனோன்னு உங்களுக்கு தெரியும், கவுண்டமணி பற்றி தெரியும். கவுண்டமணி என்னை பார்த்துட்டே, ஏய் வாசு இங்கே வாயா, யார் யாவேன், ஏய் நீ ஒழுங்கா டைலாக் பேசியாடா, டேய் நடிப்பியாடா, வாசு சும்மா லஞ்ச் பீரியட் அப்படியே கை காலெலாம் உதறதுங்க. சும்மாவே நடிக்க உதறல. ஏன்னா நம்மளுக்கு முன்ன பின்ன ரொம்பலாம் அனுபவம் கிடையாது. சும்மா ஸ்கூலில் இதனால நான் ட்ராமா கமான் பண்ணியிருப்பேன். கவுண்டமணி முன்னால் ஒரே கை காலெலாம் உதறது, என்ன பண்ணுறதே தெரியல. அப்புறம் ஒரு வழியாக சமாளித்து வந்து அந்த ஒரு சீன் எடுத்தாங்க. அதுலேருந்து அப்புறம் திருப்பி கவுண்டமணி என்னை பேசினார். அப்புறம் சொன்னேன். அப்புறம் நட்பாகிட்டார். இப்போல்லாம் அண்ணன் கூட படங்கள்லாம் சர்வசாதாரணமாக நான் எல்லா காமெடி நடிகரும் நடிச்சிருக்கேன். இதுதான் இந்த சினிமாவில் கதை. ஆனா இன்னொரு விஷயம் கேட்கணும் இருந்தேன்னா, இப்போ கவுண்டமணி அண்ணன் சொல்லும் போது அண்ணன் செந்தில் அண்ணன் சொல்லாத இருக்க முடியாது. ஆனா செந்தில் அண்ணன் பாக்குறதுக்கு அண்ணனும் அப்படியே ஜெயமணி அண்ணனை பார்த்தா அப்படியே செந்தில் அண்ணன் மாதிரி தான் இருப்பாரு. ஆமா, எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க கூட சினிமால. அவருடைய நீங்க அவருடைய அவர் கூட பழகுந்த ஒரு அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது செந்தில் அண்ணன் வந்துன்னா பொதுவாகவே மனுஷனுக்கு மனுஷன் ஒரு பொறாம வரும். ஓகே. ஒருத்தர் வந்து இப்ப பாருங்களேன், இப்ப செந்தில் மாதிரி ஒருத்தர் வந்த உடனே அவர் என்னை பார்த்த உடனே கை காலெல்லாம் உதறல் எடுக்கும். ஜெயமணி என்னடா வாடா ஒழுங்கா டைலாக், அவர் டைலாக் விட்டுருவாரு. ஓகே. அவதார புருஷன், லக்கி மேனு, ஒரு 4-5 படம் செந்திலனோட பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வானத்தை போல நானும் அண்ணனும் அவர் ஒரு கேரக்டர், ஒரு சாமியார் கேரக்டர். அவர் ஹோட்டல் முதலாளி பார்த்தீங்கன்னா தர்மபுரமே அப்படின்னு இருக்கனாலடா அண்ணனுக்கு ஒரு இட்லி கடை கட்டு, அண்ணனுக்கு பொங்கல் கட்டு, நீங்க நல்லா இருக்கிறதுனால அப்படின்னு போகும்போது நல்ல ஒரு அருமையான நல்ல மனுஷன் தான். அவருக்கு கொஞ்சம் ஒரு அவர் மாதிரி இருக்கிறமே, இப்படி வந்துட்டானே அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் எங்கள் சொந்தக்காரர் தான், நல்ல மனுஷன், பழகுறதுக்கு இனிமையானவர் தான். அப்படி செந்தில் அண்ணன் எனக்கு அதை அவரோட நடிப்பெல்லாம் வந்து எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனா இது இவ்வளவு நேரம் நம்மளுக்கு வந்து நம்ம கூட பேசிட்டு இருந்தாரு, எங்கேயோ வந்தாரு, அப்படியே வாக்கிங் வந்து ஜஸ்ட் அப்படியே பாத்துட்டாரு. ஆனா உங்களை நான் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேங்க, உண்மையிலே உலகத்துல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா தான். அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இவரை தாங்க மதிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த அன்பு அது அதை வந்து நம்ம வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து எங்க அண்ணன் வந்து அவ்வளோ அன்பா இருப்பாரு. அவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய படங்கள்ல அண்ணனை நீங்க காமெடியா தான் பார்த்துருப்பீங்க. அவர் சீரியஸா சூப்பரா பண்ணுவாருங்க. இதை பார்க்குற நம்மளுடைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் யார் எது பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வில்லத்தனமா பண்ணாரு அப்படின்னா அவர் உண்மையிலேயே வேற லெவல்ல இருப்பாரு. அவருடைய வில்லத்தனங்களும் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கும்படியாக நானும் வந்து இந்த இடத்துல தமிழ்மொழின்னு கேட்டுக்கிறேன். நேயர்களே, யூடியூப் நேயர்களே, உங்கள்கிட்ட அடிக்கடி நான் சந்திப்பேன். பல நிறைய ஷார்ட்ஸ். அண்ணா இருக்கிறேன். இப்போ நான் முக்கியமான விஷயத்த சொல்ல மாட்டேங்க. அண்ணன் வந்து புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். உண்மையான? ஆமா, இப்பதான் நேத்து தான் ஆரம்பிச்சேன். வெரி குட்.